முடிஞ்சவரை கேமரா ஆன் பண்ணிட்டு இருங்க. அப்பதான் நீங்க என்ன செய்றீங்க ஏது செய்றீங்கன்னு தெரியும். இந்த வீட்டுல எதனா கம்ப்ளைண்ட் என்னண்டு பிள்ளை வந்து ஒன் பண்ணி விட்டுட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க வேற வேலை பார்க்கலாம் தானே. வாட்ஸ்அப்ல போகலாம், சோசியல் மீடியா போகலாம். அந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு மணி நேரம் பண்ணா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இருந்து படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. தீட்டா சமன் வர்க்க மூலத்துக்குள்ள 3r ஓவர் வர்க்க மூலத்துக்கு 3r ஓவர் m. இதுல வந்து t எழுவாயாக்கு நீங்க எழுவாயாக்கு பார்ப்போம். t எழுவாயாக்கு என்ன சொன்னா சமனுக்கு இங்கால பெருக்கிறது சமனுக்கு அங்கால கூட என்ன செய்யும். நான் கேள்வி கேட்கல. யாரா இருந்தாலும் சரி மைக் ஆன் பண்ணி சும்மா கதைங்க. சும்மா கிளாஸ்ல எப்படி நீங்க வாசிச்சுட்டு இருப்பீங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி கதைங்க. பிள்ளையோ சரியோ பரவாயில்ல வாய திறந்து கதைச்சாட்டா மைண்ட்ல வரும். சரி சமனுக்கு இங்கால கூட்டுறதாங்கள வந்து என்ன செய்யும். கழிவிடும். கழிக்கிறது இங்கால வந்து கூட்டுப்படும், பெருக்கிறது இங்கால வந்து பிரிபடும், பிரிக்கிறது இங்கால வந்து பெருக்கப்படும். வர்க்கம் இங்கால வந்து என்ன செய்யும். சமனுக்கு இங்கால வர்க்க மூலம். வர்க்க மூலமாகும். வர்க்க மூலமாக என்ன செய்யும்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் 4. அப்ப இந்த வர்க்கம் இங்க வந்து என்ன செய்யும். வர்க்க மூலமாகும். வர்க்க மூலமாக எப்படியா என்ன செய்யும் சொன்னா சகவோசய வரும். வர்க்க மூலமாக என்ன தெரியும்னு சொன்னா வர்க்கம் வர்க்க மூலமாக சகவோசய வரும். ஆகவே 4 வர்க்க மூலம் 2, ஆகவே சகவோசய 2 வரும். சரியா. அதுவே வர்க்க மூலங்களை வச்சு என்ன செய்யும். வர்க்க மூலம் என்ன செய்யும். வர்க்க மூலம் சமனுக்கு அங்கால போனா என்ன வரும். வர்க்கமாய் வர்க்கமா வரும். அப்ப எக்ஸ் வந்து 2 வர்க்கம். இங்க சகோசய வராது. அதை ஞாபகம் சொல்லணும். இங்க சகோசய வராது. ஏன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிறது வந்து வர்க்க மூலத்துக்கு இருக்கிறது வந்து நேரம் என்ன இருக்கணும் கட்டாயம். இங்க சய வந்துட்டா அது வந்து கற்பனையன் ஐயன்னு சொல்லுவோம். அந்த கற்பனையன் எல்லாம் நாங்க இப்ப படிக்க போறது இல்லை. வர்க்க மூலத்துக்கு வந்து இப்போதைக்கு வந்து எங்களுக்கு செயற்பெருமானம் வராது. ஆகவே எக்ஸ் இங்க இருக்கிற எக்ஸ் வந்து இங்கால அதாவது வர்க்க மூலம் இங்கால வரைக்குல சமன் மட்டும்தான் வரும். சகோசயம் வராது. ஆனா இங்க இருக்க வர்க்கம் இங்கால வரைக்குல வந்து சகோசயம் வரும். சரி இங்க பாப்போம். இப்ப என்ன சொல்லியிருக்குதுல தீட்டா சமன் √3rt over m. அதாவது வர்க்க மூலம் 3rt கீழ் m. இப்ப கேள்வி வந்து t இங்க இருக்கு உள்ள போய் இருக்க வர்க்க மூலத்துக்குள்ள. இப்ப எல்லாத்தையும் சுத்தி கட்டி என்ன வச்சிட்டு இருக்குது. வர்க்க மூலம் இருக்கு. வர்க்க மூலம் அங்கால போய் என்ன செய்யும். வர்க்கமாகும். வர்க்க மூலம் அங்கால போச்சுன்னா வர்க்கமாகும். வர்க்கமாகும் அப்படியா நான் சமன்பாட்டை இந்த பக்கம் மாத்தி எழுதுறேன். அப்பதான் எங்களுக்கு அங்காலதானே இது இருக்கு 3rt m வந்து தீட்டா. அப்ப இங்கால இருக்க வர்க்க மூலம் சமனுக்கு இங்கால வந்தா வர்க்கமாகும். அப்ப 3rt over m சமன் தீட்டா வர்க்கம். இங்க சகோசயம் வராது. மாறி வந்தாதான் சகோசயம் வரும். அதாவது வந்து வர்க்க மூலமாக சகோசயம் வரும். சரி இப்ப எனக்கு t தான் தேவை. t தவிர நீங்க எல்லாத்தையுமே கலத்தி விடணும். சமனுக்கு இங்கால் ஃபர்ஸ்ட்க்கு t யோட 3rன்றது ஜோடியா இருக்கு. இப்ப அவரை நான் ஒன்று செய்ய இப்ப வேண்டாம். அப்ப என்ன செய்யுது m வந்து கீழே பிரிச்சிட்டு இருக்கு. வகுத்துட்டு இருக்கு m மகள போச்சு என்ன செய்யும். பெருக்கப்படும். அப்ப 3rt சமன் தீட்டா வர்க்கம் தர m. இப்ப சொல்லுங்க t சமன் 3r வந்து t பெருக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க என்ன செய்யும். பிரிபடும். m தீட்டா வர்க்கத்தின் கீழ் 3r. சரியா எழுதிக் கொள்ளுங்க. விளங்காடி கேட்கணும். திருப்பி படங்கப்படுத்துங்க. ஓகே இங்க பாருங்க.
இதுல தீட்டா எடுக்கல. சமன் 3r t இன்கள் m. எங்களோட கேட்ட கேள்வி என்ன? இப்ப திருப்பி விளங்கப்படுத்தணும் கேட்டால யாரு? அந்த ஆள் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு இருங்க. மெட்டெல்லாம் மியூட் பண்ணிட்டு இருங்க. திருப்பி விளங்கப்படுத்தணும் கேட்டால யாரு? சார். ஓ பவனி. பவனி என்ன கேட்டது? ஓம் சார். ஓம் ஓம். இங்க பாருங்க. தீட்டா சமன் வர்க்க மூலத்துக்குள்ள 3r t 3r t இன் கீழ் m. இப்ப எங்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து t. உங்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து t காணும். t மட்டும் t சமனுக்கு இங்கால இருக்கணும், மிச்சம் எல்லாம் சமனுக்கு அங்கால இருக்கணும். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த சமன்பாட்டை இந்த பக்கம் எழுதுறதும் சரி மற்ற பக்கம் எழுதுறதும் சரி எல்லாம் ஒன்றுதான். இப்ப இப்படி எழுதி வச்சு கொண்டு இருந்தா இப்ப இப்படி எழுதுறது 3r t வந்து வர்க்க மூலம் தீட்டா. இப்ப சொல்லுங்க வர்க்க மூலம் சமனுக்கு இங்கால வந்து என்ன செய்யும்? எனக்கு தேவை t மட்டும் வெளியில வச்சு கொண்டு இருக்கணும், மிச்சம் எல்லாம் இங்கால வந்துருவோம். அப்ப வர்க்க மூலம் இப்ப t எல்லாத்தையும் சுத்தி இப்ப முழுவதையும் சுத்தி என்ன இருக்கு? வர்க்க மூலம் இருக்கு. அப்ப வர்க்க மூலம் சமனுக்கு இங்கால வந்து என்ன செய்யும்? வர்க்கமாயிடும். வர்க்கமாகும். அப்ப வர்க்கமாகும். அப்ப இந்த வர்க்க மூலம் இங்க வந்தீங்களா தீட்டாக்கு வர்க்கமாயிடும். சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா 3r t m இருக்கு சமன் தீட்டா வர்க்கம். இப்ப பாருங்க எனக்கு t தானே தேவை, ஆனா t யோட 3r வந்து யோடியா பிரிக்கப்பட்டு இருக்கு. இப்ப வந்து நான் அதை உடைக்க மாட்டேன், உடைக்கலாம். இப்ப அதை நான் டைரக்டா உடைச்சு கொண்டு போகலாம். அது இப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல வந்து அது தேவையில்லை. அப்ப நான் சொல்றேன் 3r t இருக்கு அது வந்து அப்படி ஜாயினா இருக்கிறதால அது இப்போதைக்கு தேவையில்லை. கீழே இருக்கிறது வந்து என்னது? m. m எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டு இருக்கு? எல்லாத்தையும் வகுத்துட்டு இருக்கு. அப்ப எல்லாத்தையும் வகுத்துட்டு இருக்கு சமணக்கங்களோட என்ன செய்யும்? பெருக்கும். அப்ப இங்க பிரிக்கிறது சமணக்கங்கள போனா பெருக்கும். அப்ப 3r சமன் தீட்டா வர்க்கம் என்று m வரும். சரி, இப்ப பாருங்க t வந்து 3r என்ன செஞ்சிட்டு இருக்கு? இந்த t 3r என்ன செஞ்சிட்டு இருக்கு? 3r தர t தானே பெருக்கிட்டு தானே இருக்கு. 3r தர t பெருக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க 3r பெருக்கிட்டு இருக்கிற 3r சமன்பாடு என்ன செய்யும்? பிரிவடும். அப்ப 3r என்ன செய்யும்? m தீட்டா வர்க்கம்ன்றது மேலே இருக்கும், அதுக்கு கீழே அவ்வளவுக்கு கீழே 3r வந்து பிரிவடும். சரியா? விளங்காட்டிகளுக்கு இன்னும் இந்த இடத்துல விளங்குறேன்னு சொல்லுங்க. விளங்காட்டி விளங்கிட்டா? ஓம் சார். a வர்க்கம் சக y வர்க்கத்தின் கீழ் சத்வர்க்கம் a வர்க்கம் சக y வர்க்கத்தின் கீழ் சத்வர்க்கம் சம 1 சமன் 2a வர்க்கம் சக 1. இதுல வந்து வெளிவாயாக்க வேண்டியது a. ஏழு வயக்கட்டா என்னன்னு சார் 2 வர்க்கம் வருது? 2 வர்க்கம் என்ன வருதுண்டா? தனஞ்சயன். சொல்லுங்க என்ன 2 வர்க்கம் என்ன வருதுன்னு என்ன என்ன கேக்குறீங்க நீங்க? இந்த சமன்பாடுக்கான 2 வர்க்கம் சக 1 வருது. அதாவது வந்து இந்த சமன்பாடு வந்து எப்படி இருக்குன்னா a வர்க்கம் சக y வர்க்கத்தின் கீழ் சத் வர்க்கம் சம 1 சமன் 2a வர்க்கம் சக 1. இதுல கேட்டது வந்து a 7 வயாக்கணும். அப்ப a தவிர மிச்சம் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கொண்டு வரணும். விளங்குதா? எழுவாயாக்குறது a. அப்ப விட வந்து இப்ப எப்படி இருக்கணும்? a சமன் இங்கால இது ஒன்று வரும். அதான் a எழுவாயாக்குறது. ஒரு நிமிஷம் தர யோசிச்சு பாருங்க.
சரி பாப்போம். இங்க பாருங்க, ஏ 70 சொல்லி இருக்கு. அதுக்கு முதல்ல பாருங்க, சமனுக்கு ரெண்டு பக்கமும் ஏ இருக்கு. அது ஏ வர்க்கமா இருக்கு. ரெண்டு பக்கமும் ஏ இருக்கு. ஆனா அது ரெண்டுமே ஏ வர்க்கமா இருக்கு. இந்த பக்கமும் ஏ வர்க்கமா இருக்கு, இந்த பக்கமும் ஏ வர்க்கமா இருக்கு. ஆனா ரெண்டு பக்கமும் ஏ வர்க்கம் இருக்கு. எனக்கு தேவை ஏ மட்டும். அப்ப நான் இங்க இருந்து இங்க கொண்டு போகலாம், அங்கே நாங்க கொண்டு போகலாம்னு எனக்கு இப்ப தெரியாது. அப்ப நான் என்ன செய்யணும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஏ மட்டும் வச்சு கொள்ற மாதிரி என்ன செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்டா, இங்க கூற்று இதுல ஒன்று இல்ல அஞ்சு இல்லையா, அஞ்சு இங்க பாருங்கடா, இங்க முதல்ல இவ்வளவு வந்து ஒரு பின்னமா தானே இருக்கு. பின்னத்தோட தனி இது வந்து ஒரு 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 நம்பர் மாதிரி ஜோடியா இருக்கு. அப்ப பின்னத்தோட இருக்கிற இந்த நம்பரை இந்த நம்பர் ஒன்று என்ன செய்யுது, கூட்டுது. அப்ப இந்த கூற்று ஒன்று சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும், கழிபடும். கழிப்படும். ஆகவே ஏ வர்க்கம் சக y வர்க்கம் கீழே z வர்க்கம் சமன் அப்படி வரப்போகுது 2a வர்க்கம் சக 4 வரும். ஏன் 5ல ஒன்று போனா 4 வரும். இப்ப பாருங்க, சட்பந்து என்ன செய்யுது, இந்த மொத்தத்துல இருக்க சட்பந்து கீழே என்ன செய்யுது, இவ்வளத்தையும் சட்டம் செஞ்சுட்டு இருக்கு. சட்வர்க்கம் பிரிபடும். பிரிக்குது. அது சமண போனா என்ன செய்யும், பெருக்கப்படும். பெருக்கப்படும். ஆகவே ஏ வர்க்கம் சக y வர்க்கம் சமன் என்ன வர்க்கம், சட்வர்க்கம். எல்லாத்தையும் தான் சேர்த்து பெருக்க போகுது. 2a வர்க்கம் சக 4. சரியா? இப்ப நான் என்ன செய்வோம்டா, இந்த சட்வர்க்கத்தால உள்ள பெருக்கணும். ஏனென்றா எனக்கு ஏ வர்க்கம் தனியா எடுக்கணும், பொதுவா எடுக்கணும். அப்ப இங்க பாருங்க, ஏ வர்க்கம் சக y வர்க்கம் சமன் இந்த சட்வர்க்கம் என்ன செய்யுது, இதையும் பெருக்கும், பிரேக்கெட்டா என்ன, இதையும் பெருக்கும், இதையும் பெருக்கும். அப்ப சட்வர்க்கத்தால 2 வர்க்கத்தை பெருக்கினா என்ன, 2 ஏ வர்க்கம் சட்வர்க்கம் சக இந்த சட்வர்க்கத்தால 4 பெருக்கினா என்ன, 4 சட்வர்க்கம். சரியா? இப்ப பாருங்க, இஞ்சாலையும் ஒரு இடத்துல ஏ வர்க்கம் இருக்கு, இங்கேயும் ஒரு ஏ வர்க்கம் இருக்கு, மிச்சம் எல்லாத்துக்கும் இப்படி இருக்கு. அப்ப நான் என்ன செய்யலாம்டா, இங்க இருக்கிற 2a வர்க்கத்தை 2a வர்க்கம் சட்வர்க்கம்ன்றத நான் என்ன செய்யலாம், சமனுக்கு அங்கால கொண்டு போகலாம். இங்க சமன் இருக்கிற சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும், இங்க சமன் இருக்கிறது சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும், சாயவா வரும். ஆகவே ஏ வர்க்கம் சம y வர்க்கம் சாய 2a வர்க்கம் சட்வர்க்கம் சமன் 4 சட்வர்க்கம். இப்ப பாருங்க, எனக்கு வந்து இங்கேயும் ஒரு ஏ வர்க்கம் இருக்கு, இங்கேயும் ஒரு ஏ வர்க்கம் இருக்கு, இங்கேயும் ஒரு ஏ வர்க்கம் இருக்கு, இங்கேயும் ஒரு ஏ வர்க்கம் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யலாம், ஏ வர்க்கம் தான் எனக்கு ஏ தான் தேவை. ஃபர்ஸ்ட் ஏ வர்க்கத்தை வந்து ஜோடி ஆக்குவோம். அப்ப இங்கேயும் ஒரு ஏ வர்க்கம் இருக்கு, இங்கேயும் ஒரு ஏ வர்க்கம் இருக்கு, இங்கேயும் ஒரு ஏ வர்க்கம் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யலாம், ஒரு ஏ வர்க்கத்தை பொது எடுக்கிறேன். ஏ வர்க்கத்தை பொது எடுத்துனா என்ன வரப்போகுது, ஏ வர்க்கத்துக்குள்ள ஒரு ஏ வர்க்கத்தை எடுத்துட்டா மிச்சம் என்ன, 1 1 தர ஏ வர்க்கம் தான் ஏ வர்க்கம் சாய. இதுக்குள்ள ஏ வர்க்கத்தை பொது எடுத்துனா என்ன, 2 சட்வர்க்கம். சரியா? அதோட இங்க பாருங்க, சரி சாய வந்து கழிப்பு, விளங்கல, சாய வந்து அங்க கழிப்பட்ட 2 சக 4 வருது. ஓ இங்க இருக்க சகோதரன் இங்க போய் கழிவட்டு 2a வர்க்கம் சக 4 வருது. சரியா? ஓ இங்க பாருங்க. அப்ப இப்ப நான் பாக்குறேன், எனக்கு ஏ வர்க்கம் மட்டும் தேவை. ஏன்னா ஏ தான் எனக்கு வலுவாக சொல்லி இருக்கு. அப்ப இங்க ஏ வர்க்கம் இருக்கு. அப்ப இதுக்குள்ளே ஒரு ஏ வர்க்கம் இருக்கு, இதுக்குள்ளே ஒரு ஏ வர்க்கம் இருக்கு. அப்ப ஏ வர்க்கத்தை பொதுப்படுத்தினா இதுக்குள்ள 1 சாய, இதுக்குள்ள ஏ வர்க்கம் விட்டா மிச்சம் என்ன, சாய 2 சட்வர்க்கம். சரி இங்க பாருங்க, இந்த y வர்க்கம்ன்றது இங்க சும்மா கூட்டிட்டு இருக்கு. அது சமனுக்கு அங்கால போனா என்ன செய்யும், எனக்கு அது தேவையில்லை. இப்ப எனக்கு ஏ வர்க்கம் தான் தேவை. y வர்க்கம் இங்க கூட்டிட்டு இருக்கு, இங்க போச்சுன்னா என்ன, கழிக்கும். அப்ப 4 சட்வர்க்கம் சய y வர்க்கம் வரும். சரியா? இப்ப பாருங்க,
ஏ வர்க்கத்தை இந்த 1/2 சதுவர்க்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, பெருக்கிட்டு இருக்கு. ஏ வர்க்கத்தை வந்து 1/2 சதுவர்க்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, பெருக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க பாருங்க எப்படி வரப்போகுது, ஏ வர்க்கம் சமன் இந்த பெருக்கிறது சமனுக்கு தானே செய்யும், பிரிக்கும். ஆகவே 4 சர்வர்க்கம் சய வைவர்க்கத்தின் கீழ் 1/2 சர்வர்க்கம். இதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஏ எப்படி காணலாம், ஏ சமன் என்ன வர்க்கம் வந்து வர்க்கம் மூலம் சகோசய 4 சர்வர்க்கம் சய வைவர்க்கம் கீழ் 1/2 சர்வர்க்கம். விளங்குதான் விளங்காட்டி கேள், நான் திருப்பி சொல்லுவேன். விளங்காட்டி இதை எழுதி போட்டு கேள். அதாவது இப்ப எழுது விளங்காட்டி விளங்கல சொல்லு, நான் இதை எழுதுறதுக்கு டைம் தான் எழுதி முடிய கேள், நான் திருப்பி நான் சொல்லுவேன். விளங்கலையா விளங்கிட்டா, விளங்காட்டி விளங்காம போக வேண்டாம். இப்ப யாரும் என்ன நினைப்பாங்களோட சத்தம் போடாம இருக்க வேண்டாம். விளங்க இல்லையா விளங்க இல்லையா கேள், நான் கட்டாயம் திருப்பி சொல்லுவேன் படிவா. விளங்கிருச்சு சார். ஓகே எழுதுங்க அப்ப. சார் திருப்பி ஒருக்கா சொல்ல முடியுமா? நான் திருப்பி சொல்றேன், நீங்க இதை எழுதுங்க, நான் திருப்பி அழிச்சு போட்டு திருப்பி சொல்றேன். இதுலயே வச்சு சொல்லிக்க உங்களுக்கு திரும்ப ஒரு குழா மணியா தான் இருக்கும். நான் திரும்ப சொல்றேன். எழுதி போட்டு சொல்லுங்க, எழுதிட்டு நான் திருப்பி நான் சொல்றேன். எழுதியாச்சா? விளங்கி எழுது ஒரு ஸ்டெப்பா. எழுதாட்டியும் பரவாயில்ல, நான் திரும்ப சொல்றேன். சொல்லி போட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு திருப்பி அதுல டைம் தான். இங்க பாரு, விலங்கையில் எனக்கு கேட்டால் அன்மியூட் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் நான் ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு தெரியும். சரியா? இங்க பாரு, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி என்ன, ஏ வர்க்கம் சக வை வர்க்கம் கீழ் z வர்க்கம் சக 1 சமன் 2a வர்க்கம் சக 5. சரியா? 2a வர்க்கம் சக 5. இதுல இருந்து என்ன செய்யலாம், a எழுவாய் ஆக்கட்டான். இதுல இருந்து a எழுவாய் ஆக்கட்டான். a எழுவாய் ஆக்கணும் பண்ணா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். a எழுவாய் ஆக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், a இல்லாத மிச்சம் எல்லாத்தையும் சமனுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும், a சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு போகணும். ஆனா இங்க பார்த்தா ரெண்டு பக்கமும் a இருக்கு. ரெண்டு பக்கமும் a இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், சரி ரெண்டு பக்கத்துல இருக்க a இருந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் கொண்டு போற மாதிரி பார்க்கணும். அதாவது a எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு போற மாதிரி பார்க்கணும். சரி, அப்படி நான் செய்ய போறேன். என்ன செய்யலாம், இப்ப நான் டிரெக்டாவே பாக்குறேன். பாருங்க, இப்ப ரெண்டு பக்கமே இருக்கு, நான் எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் கொண்டு போறேன். அப்ப எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போறேன். என்ன செய்யறேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு பாக்குறேன் இந்த சக வந்து இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கு, கூட்டிட்டு இருக்கு. பெங்கால வந்து என்ன செய்யும், யார் கேட்டால் அன்மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. கழிப்படு சார். கூட்டிட்டு இருக்கிறது அங்கே போனா என்ன செய்யும், கழிப்படு. அப்ப ஏ வர்க்கம் சக வை வர்க்கம் கீழே சத் வர்க்கம் சமன் 2a வர்க்கம் சக 4 வரும். 5ல 4 போனா 5ல 1 போனா 4. இப்ப நான் என்ன சொன்னேன், a வர்க்கம் எல்லாத்தையுமே சமனுக்கு அங்கால கொண்டு போவோம்னு சொன்னேன். சரி, அப்ப இங்கால இருக்க 2a வர்க்கம் சமனுக்கு இங்கால கொண்டு போனா அப்படி வரும், சய வர்க்கம். சய. இங்கால சக 2a வர்க்கம் இருக்கிறது, அங்கால போச்சுன்னா சய வரும்.
ஆனா எப்படி வரும் ஏ வர்க்கம் சக y வர்க்கத்தின் கீழ் z வர்க்கம்ன்றது ஒரு நம்பர் அது ஒரு பின்னம் அந்த பின்னத்துல இருந்து 2a வர்க்கம்ன்றது கழிவிட போகுது சமன் 4 இப்ப பாருங்க இந்த 2a வர்க்கத்துக்கு கீழ் என்ன இருக்கு ஒரு 1 இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப 2a வர்க்கத்துக்கு கீழ் 1 இருக்கு இங்கால z வர்க்கம் இருக்கு அப்ப z வர்க்கத்துக்கும் இந்த 1க்கும் போமாசி என்ன இந்த z வர்க்கத்துக்கும் 1க்கும் போமாசி என்ன Z வர்க்கம். z வர்க்கம் அப்ப ரெண்டுக்கும் சேர்த்து போமாசி என்ன z வர்க்கம் z வர்க்கத்துக்கு z வர்க்கம் எத்தனை முறை ஒரு முறை. ஒரு முறை அப்ப 1 தர a வர்க்கம் சக y வர்க்கம் a வர்க்கம் சக y வர்க்கம் வரப்போகுது z வர்க்கத்துக்கு 1 எத்தனை முறை ஒரு முறை. இல்ல இந்த இதாவது வந்து பாத்தீங்கன்னா z வர்க்கத்துக்கு z வர்க்கம் தான் ஒரு முறை இந்த z வர்க்கத்தை 1 ஆல வகுத்தோம்னா எத்தனை இப்ப இத வந்து நான் இப்ப போமாசி எப்படி பாக்குறோம் இதே பெருக்கிற மாதிரி பார்த்து z வர்க்கம் பெறும் இந்த z வர்க்கத்தால இந்த z வர்க்கத்தை வகுக்கைக்குள்ள எத்தனை வருது 1 அது மாதிரி இந்த 1 இந்த z வர்க்கத்தால வகுக்கைக்குள்ள எத்தனை வரும் z வர்க்கம் வரும் அது சரியா ஓம் சார் ஓ அப்ப இந்த z வர்க்கத்தால இத பெருக்கணும்னா என்ன வர போகுது 2 a வர்க்கம் z வர்க்கம் இது சரியா இது சரியா இந்த இடத்துல ஓமா இல்லையா ஓம் சார் ஓ சமன் 4 இப்ப பாருங்க இந்த z வர்க்கம் வந்து மொத்தமா எல்லாத்தையுமே வகுத்துட்டு இருக்கு இப்ப இங்க பிரிக்கிறது சமனுக்கு இங்க வந்தா என்ன செய்யும் பெருக்குபடும் பெருக்கும் அப்ப இங்க வந்துச்சுன்னா பெருக்கும் அவ பெருக்கிச்சா அப்படி வர போகுது a வர்க்கம் சக y வர்க்கம் சய 2 a வர்க்கம் z வர்க்கம் சமன் 4 z வர்க்கம் இப்ப இதுக்குள்ளேயும் ஒரு a வர்க்கம் இருக்கு இதுக்குள்ளேயும் ஒரு a வர்க்கம் இருக்கு தேவையில்லாம இருக்கிறது என்ன y வர்க்கம் இந்த y வர்க்கம் சமனுக்கு அங்கால போச்சுன்னா என்ன செய்யும் வர்க்கம் மூலமா y வர்க்கம் சக y வர்க்கம் இருக்கிறது சமனுக்கு அங்கால போச்சுன்னா என்ன செய்யும் தகவல் சய வர்க்கம் மூலம் மாறும் அப்ப a வர்க்கம் சய 2 a வர்க்கம் z வர்க்கம் சமன் 4 z வர்க்கம் சய y வர்க்கம் சரியா இப்ப பார் இதுக்குள்ளே ஒரு a வர்க்கம் இருக்கு இதுக்குள்ளே ஒரு a வர்க்கம் இருக்கு என்ன செய்யலாம் நான் ஒரு a வர்க்கத்தை பொது எடுக்கலாம் a வர்க்கத்துக்கு a வர்க்கத்தை பொது எடுத்தா மிச்சம் என்ன 1 சய இந்த 2 a வர்க்கம் z வர்க்கத்துக்கு a வர்க்கத்தை மட்டும் பொது எடுத்தா மிச்சம் என்ன 2 z வர்க்கம் சமன் 4 z வர்க்கம் சய y வர்க்கம் இப்ப a வர்க்கத்தோட இவ்வளவு என்ன செய்யுது பெருக்கப்படுது அது சமன்கங்களை கூட என்ன செய்யும் பிரிபடும் பிரிப்படும் அப்ப எப்படி வர போகுது a வர்க்கம் சமன் 4 z வர்க்கம் சய y வர்க்கம் இவ்வளவு ஒரு நம்பர் இப்ப இதுக்கு கீழே தான் இது வந்து பிரிக்க போகுது அது 1 சய 2 z வர்க்கம் சரியா இப்ப a வர்க்கம் அப்ப வர்க்கம் வந்து என்னவாகும் வர்க்க மூலம். என்ன வர்க்க மூலமாகும் சகோசய வர்க்க மூலமாகும் a சமன் சகோசய வர்க்க மூலத்துக்கு 4 z வர்க்கம் சய y வர்க்கத்தின் கீழ் 1 சய 2 z வர்க்கம் சரியா விளங்கிட்டா விளங்கி கேட்டா ஓம் சார் எழுதி கொள்ளுங்க எழுதினா ஓகே சொல்லுங்க நான் அடுத்த வெளியே போவோம் இது மற்ற மாதிரி செஞ்சா முதல் மற்ற மாதிரி செஞ்சா இப்ப முதல் மாதிரி செஞ்சா விளங்கி எழுது விளங்காட்டி எழுதக்கூடாது விளங்கி எழுதுங்க சும்மா வந்தோம் பரத்தோம் மட்டும் எழுதக்கூடாது விளங்கி செய்யறதுதான் மேக்ஸ் செய்ய அப்படி விளங்கா விட்டுதுன்னா பேசாங்கால ஒன்றுமே சிதம்பரத்துல போய் பார்த்த மாதிரி இருக்கு
நான் ஏன் இதுல மினக்கறேன்டா இந்த எழுவாய் மாற்றம் எல்லாம் இப்ப உங்களுக்கு பெரிய பெரிய கேள்விகள் செய்யல வந்து கட்டாயம் என்ன செய்யும் எப்படியும் மாற்றி எழுத வேண்டி வரும் அப்படி இது டிரெக்டா வந்து இதைத்தான் கேட்பாங்க இல்லை இதைத்தான் எழுவாய் மாற்றுக்க வேண்டாம் அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 2 மார்க்ஸுக்கு வரும் நான் சொல்றது செகண்ட் பார்ட்ல இருக்கிற கேள்விகள்ல இப்ப பரப்பளவு காணக்கில்ல இப்ப உருளைஇந்த பரப்பு மேற்பு என்னது உருளைஇந்த கனளவு காணக்கில்லோ வட்டாடி உருளைஇந்த 1 3 பையாவுக்கு மேய்ச்சல் உனக்கு வந்து எக்ஸின் பெருமானம் தந்து பையன் எல்லாம் தந்து உனக்கு கனவுல வந்து வந்துட்டு இப்ப ஆற கணக்குன்னு என்ன செய்யணும் எல்லாத்தையும் எழுவாக்கி போட்டு வர்க்கம் இப்ப வர்க்கம் அங்கே வச்சு வர்க்கம் மூலம் வந்து அங்க எழுவாக்கம் செய்யணும் அப்ப அங்க என்ன டிரெக்டா வந்து எழுவாக்க இல்ல அங்க இருக்க இதுகளுக்கு சமன்பாடுகளுக்கு அங்க செய்ய போற இதுகளுக்கு வந்து இது வந்து கட்டாயம் முக்கியமான ஒன்றா இருக்கும் அதுக்குத்தான் இதை நான் வந்து கொஞ்சம் டீப்பா சொல்லிட்டு போறேன் எழுதியாச்சா ஓகே சார் இவ்வளவு நேரம் என்ன செய்யறீங்க ஓ எழுதியாச்சு இப்ப கேள்வி எழுதுங்க அழிக்கிற அசையும் பொருள் ஒன்றின் சக்தி அசையும் பொருள் ஒன்றின் சக்தி அசையும் பொருள் ஒன்றின் சக்தி ஈ சமன் அசையும் பொருள் ஒன்றின் சக்தி ஈ சமன் அசையும் பொருள் ஒன்றின் சக்தி ஈ சமன் half mb வர்க்கம் சக mg h 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 ஆகும் ஆகும் இங்கு ஈ இங்கு ஈ வந்து என்னவாண்டா பொருளின் சக்தி எம் வந்து பொருளின் பிரிவு எச் வந்து பொருளின் பொருள் அமைந்துள்ள உயரம் நிலத்திலிருந்து பொருள் அமைந்துள்ள உயரம் நிலத்திலிருந்து வேணும் பொருள் அமைந்துள்ள உயரம் எந்த இது ஏழாவுக்கெல்லாம் வரைக்கும் வந்து அப்படி நிலத்திலிருந்து எல்லாம் வரும் பொருள் அமைந்துள்ள உயரம் பொருள் அமைந்துள்ள உயரம்
இது என்ன தரணும் பி. பி வந்து பொருளின் வேகம். பி வந்து பொருளின் வேகம். சரியா எழுதியாச்சா? இப்போ வந்து முதலாவது கேள்வி எழுதுங்க. பொருளின் திணிவை மற்ற கணியங்கள் சார்பில் தருக. பொருளின் திணிவை மற்ற கணியங்கள் சார்பில் தருக. இந்த மொத்தமா கேள்வி போட்டு இதுல முதலாவது வந்து பொருளின் திணிவை மற்ற கணியங்கள் சார்பில் தருக. பொருளின் திணிவை மற்ற கணியங்கள் சார்பில் தருக. இரண்டாவது கேள்வி பொருளின் வேகத்தை மற்ற கணியங்களின் சார்பில் தருக. பொருளின் வேகத்தை மற்ற கணியங்கள் சார்பில் தருக. பொருளின் வேகத்தை மற்ற கணியங்கள் சார்பில் தருக. மூன்றாவது கேள்வி m சமன் 3 கிலோகிராம் m சமன் 3 கிலோகிராம் ஓர் அசையும் பொருளானது m சமன் 3 கிலோகிராம் ஓர் அசையும் பொருளானது நிலத்திலிருந்து 5 மீட்டர் தூரத்தில் உள்ள போது உயரத்தில் 5 மீட்டர் உயரத்தில் உள்ள போது நிலத்திலிருந்து 5 மீட்டர் உயரத்தில் உள்ள போது அதன் சக்தி 153 நியூட்டன் மீட்டர். அதன் சக்தி 153 நியூட்டன் மீட்டர். பொருள் அசையும் வேகத்தை காண்க. பொருள் அசையும் வேகம் யாது? பிரேக்கெட்டுக்கு போடுங்க. புவியீர்ப்பு ஆர்முடுவல் G சமன் 10 மீட்டர் செகண்ட் -2. எங்க செய்ய பாப்போம். முதலாவது பாப்போம். முதலாவது கேள்வி என்ன? எம்ஐ முதலாவது கேள்வி என்ன? முதலாவது கேள்வி என்ன? விளங்கல. முதலாவது கேள்வி என்ன?
பொருளின் திணிவை மற்ற கணியங்கள் சார்பில் தருக. பொருளின் திணிவு என்னது? எம். பொருள் திணிவு வந்து எம். இங்க பாருங்க, எம் வந்து 2 இடத்துல இருக்கு. எம் வந்து 2 இடத்துல இருக்கு, வேற ஒரு இடத்துலயும் இல்ல. அப்ப நான் என்ன செய்யலாம்? இதுக்குள்ள இருந்து இந்த பக்கம் சமன்பாடு இந்த பக்கம் எழுதி கொள்வேன். கா எம்பி வர்க்கம் சக எம்ஜி ஏ சமனி என்ற மாதிரி சமன்பாடு எழுதி கொள்வேன். எம் வந்து இந்த பக்கம் இருக்கிறதால. சரியா? இப்ப நான் எழுதுல என்னண்டா, இதுக்குள்ளேயே எம் இருக்கு, இதுக்குள்ளேயே எம் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யலாம்? இந்த 2 கேம் வந்து என்ன பொது எடுக்கலாம். பொது எடுத்துனா என்ன வேற போகுது? இதுக்குள்ள எம் பொது எடுத்தா மிச்சம் என்ன? இதுக்கு இல்ல ஆவர்க்கம் கா எபி இது ஆர் லவி கா ஈவர் கா பி வர்க்கம் சக. இதுக்குள்ள எம் பொது எடுத்தா மிச்சம் என்ன? ஜிஹெச் ஜிஹெச் சமன் இ. இப்ப பாருங்க, எம் ஓட இவ்வளவு ஒரு நம்பர் வைப்போம். எம் ஓட இவ்வளவு வந்து என்னது? ஒரு நம்பர். அப்ப எம் ஓட இவ்வளவு வந்து என்ன செய்யப்படுது? பெருக்கப்படுது. அப்ப இங்க வந்து என்ன செய்யும்? பிரிபடும். ஆகவே n சமன் வரப்போகுது e ஓவர் half b வர்க்கம் சமன் a. இவ்வளவுதான் இது வேலை. சரியா? இது அவன் எம்ம தானே கேட்டவன். எம்மாடு வாங்கி கொடுத்தாரு. இதுக்குள்ள நீங்க அரை இருக்கு, அதை போமாஸ் எடுத்து அதை 2 கொண்டு மேல போட்டு அதெல்லாம் நீங்க 1008 வேலை ஒன்று செய்ய தேவையில்லை. செய்யலாம், செய்ய தேவையில்லை. எம்ம தானே கேட்டவன், எம்ம கண்டு கொடுத்தாரு. சரி, அடுத்ததுல வந்து என்ன கேட்டவன்? வேகத்தை கேட்டவன். பிஏ தானே கேட்டவன். அப்ப அடுத்த பிஏ கேட்டவன்டா, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்? பி இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் பாருங்க, திருப்பி போடுறேன். அடுத்த சமன்பாடு எப்படி போட போறேன்? half mb வர்க்கம் சக mg a சமன் e. இதுதான் இந்த சமன்பாடு. இத முன்னுக்கு இருக்கிறது கேள்வி, பின்னுக்கு இருக்கிறது முன்னுக்கு இருக்கிறது. சமனுக்கு அங்கால இருக்கிறது எல்லாம் ஒன்றுதான். சரியா? இப்ப b வர்க்கம் எத்தனை இடத்துல இருக்கு? ஒரு இடத்துல இருக்கு. அப்ப அந்த ஒரு இடத்தை தவிர மிச்சத்தை பார்ப்போம். இந்த b வர்க்கம் உங்களோட பெருக்கப்பட்டு இருக்கு. அப்ப இங்க b வர்க்கம் வந்து half mb யோட ஜோடி சேர்ந்து இருக்கு. அப்ப நான் இப்ப அதை பிரிப்பேன். இப்ப பிரிக்க மாட்டேன். இப்ப என்ன செய்யணும்? mgh இங்க கூட்டிட்டு இருக்கு. அவ்வளவு என்ன செய்யும்? கழிவடும். ஆகவே half mb வர்க்கம் சமன் e மைனஸ் mgh. சரியா? இப்ப பாருங்க, இங்க 2 என்ன செஞ்சிட்டு இருக்கு? பிரிச்சிட்டு இருக்கு. அங்க போய் என்ன செய்யும்? பெருக்கப்படும். அது மாதிரி m என்ன செய்யுது? பெருக்கப்படும். அப்ப அங்க வந்து என்ன செய்யும்? பிரிபடும். ஆகவே b வர்க்கம் ஒரேடியா போடுறேன். அது அதிகமான ஸ்டெப் எல்லாம் போடுறது உங்களுக்கு மைண்ட்ல ஏறிட்டா உடனே போடலாம். இப்ப என்ன செய்யணும்? மேல இருக்கிற 2 கீழே வரும், கீழே இருக்கிற 2 மேல வரும். இவ்வளவு தான் செய்ய போகுது. இவ்வளவு e மைனஸ் mgh. இப்ப கேட்ட கேள்வி என்ன? b. ஆனா b வர்க்கம் இது. b என்றது என்ன செய்யணும்? b சமன் வர்க்கம் இங்க வந்துட்டா சகவோசய வர்க்கமூலம். ஆகவே 2 e மைனஸ் mgh ஓவர் m. சரியா? இப்ப நீங்க கேட்கலாம், பிக்கு வந்து சகோசய வருமானு. இப்ப இதுல ஆறுண்டா, இப்ப இதுல எழுவாயாக்கத்துல வரைக்கும் நீங்க சகோசயம் கட்டாயம் போட்டுக்கணும். இப்ப ஒரு உயரம், இது உயரத்தை காண்க என்று வரைக்கும் 2 பெருமானம் வருதுண்டா. ஆர் வர்க்கம் சமன் 5 என்றா ஆர் சமன் வர்க்கம் மூலம் சகோசயம் 5 தான் வரும். ஆனா நீள மண்டைக்குல இருந்து வரணும், சகப்பெருமானம் மட்டும்தான் வரணும். அது நான் அங்க கேள்வி கேட்கிற இடத்துல. அதனால பி என்றா வந்து என்னென்று வரலாம்? மறையிலையும் பெறலாம், நேர்லையும் பெறலாமே. அது ஒரு காவிக்கணியம். ஆகவே மறையண்டா இந்த திசையில போகுதுண்டா, நேரண்டா இந்த திசையில போகும். ஒரு திசையில போறது, ஒரு மற்ற திசையில போகும். அப்ப நேரும் மறை வரக்கூடும். அப்ப v வந்து உங்களுக்கு கண்டு கொடுக்கலாம். இப்ப அடுத்த கேள்வி என்ன? m வந்து 3 கிலோகிராம்,
3 கிலோகிராம்ல ஒரு பொருள் உண்டு இப்படியே அசையுதா எங்க அசையுது இப்ப நிலம் இது நிலம் என்றா நிலத்துல 5 மீட்டர் தூரத்துல இப்படி அசையுது இப்ப நிலத்துல 5 மீட்டர் தூரத்துல அசையுது அதோட சக்தி ஈ வந்து இங்க இந்த இடத்துல இருக்க ஈ வந்து 153 நியூட்டன் மீட்டரா அப்ப அந்த பொருள் வந்து அசைகிற வேகத்தை காணட்டான் வேகத்துக்கு இது வந்து நாங்க இங்க எழுவாயாக்கி எடுத்துட்டோம் இப்ப இதை எழுவாயாக்கி எடுக்காட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு வேகத்தை காண சொன்னா ஃபர்ஸ்ட் இது சமன்பாடுல இருந்து வேகத்துக்கு இதை எழுவாயாக்கி எடுத்துட்டு நாங்க செஞ்சோம்னா சரி இல்லாட்டி நீங்க கொண்டு பிரதியிட்டும் செய்யலாம் சரியா இப்ப நாங்க எழுவாயாக்கிட்டோம் ஆகவே இதுல வந்து வரப்போது என்ன பி சமன் சகோசய வர்க்கமூலத்துக்கு 2 தர 153 சய எம் வந்து 3 தர ஜி வந்து 10 தர H வந்து 5 கீழ் எம் வந்து 10 3 அப்ப எப்படி வரப்போகுது பி சமன் சகோசய வர்க்கமூலத்துக்கு 2 தர 50 3 150 ஆகவே எத்தனை 3 பேர் இங்க பாருங்க இது 153 இவ்வளவு வந்து என்னது 3 தர 10 30 30 தர 5 150 153ல 150 கழிவட்டா 3 கீழே 3 சரியா ஆகவே எப்படி வரப்போகுது சகோசய இந்த மூணு பெற்றுப்பட்டா வர்க்கமூலம் 2 மீட்டர் செகண்ட் -1 அளவு முக்கியம் செய்த பிள்ளை இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் மாத்துவேன் சரி இது எப்படி வந்ததுன்னு கேட்டாலும் நான் சொல்லுவேன் நான் செஞ்சுட்டு போயிட்டு சில நேரம் கவனின பிள்ளை வரலாம் எல்லாருமே கடவுளிலேயே எனக்கு கவனின பிள்ளை வரலாம் அப்ப கவனின பிள்ளை வரைக்கும் அதை நீங்க கவனிச்சு சொல்லணும் அதான் நீங்க கிளாஸ்ல ஆர்வமா இருக்கிற இது சரியா அப்ப நீங்க வந்து என்னது கவனிச்சு இப்ப இதுல பிள்ளைங்க இருந்தா நீங்க சொல்லணும் சார் இது பிள்ளையா இருக்கு இல்லாட்டி இப்படி வருமா சார் என்ற மாதிரி நீங்க கேட்கலாம் சரியா இதுல விளங்காட்டி கேளுங்க இல்லாட்டி எழுதுங்க கதைக்க கூடாது படிக்கிற நேரத்துல கிளாஸ் மட்டும் கவனிங்கோ அம்மா அப்பா வந்து புள்ள படிக்கிறேன்னு சொல்றது புள்ள படிக்கிற நேரத்துல வந்து அம்மா அப்பா குழப்புறது படிக்கிற நேரத்துல இப்ப ஒரு மணி நேரம் அவங்கள ஃப்ரீயா விடுங்கோ ஆனா என்ன செய்யறாங்கன்னு பாருங்கோ ஆனா நீங்க அவங்களுக்கு கதை கொடுத்து அவங்களோட இது பண்ணாம அவங்களோட அவங்களுக்கு படிக்கிற டைம்ல படிக்க மட்டும் விடுங்க கட்டவே இல்லை
இந்த கேள்வி வந்து ஏ 70 ஆக்கணும். ஏ வந்து 70 ஆக்கணும். செஞ்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் இருக்கிறதால நாங்கள் இதை வைண்ட் அப் பண்ணுவோம். Thank you. தேங்க்யூ சார். Thank you.